கூலி படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க வந்து போறோம். கூலி இந்த ஒரு படத்துக்கான பிசினஸ்லாம் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லா இடங்களுமே இந்த ஒரு படத்துக்கான பிசினஸ் ஹையர் லெவல்ல தான் இருக்கவும் செய்யுது. தமிழ் சினிமால இதுவரைக்கும் வந்த படங்கள்ல எந்த ஒரு படங்களுமே பண்ணாத ஒரு பிசினஸ இந்த ஒரு படம் பண்ணுது அப்படி சொல்லலாம். ஓவர்சீஸ் ரைஸ்லாம் 90 கோடி 90 க்ரோர்ஸ்க்கு மேல இந்த ஒரு படத்துக்கான ஓவர்சீஸ் ரைஸ் வந்து செல் வந்து ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. எது எப்படியோ மண்டே அப்படிலாம் டியூஸ்டே இந்த ஒரு படத்துக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் ஒவ்வொரு இடங்களுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸே அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ண வந்து போறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு படத்தை பத்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கான ஹிந்தி டைட்டில் மஜாதுவா அப்படி ஏதோ ஒரு பேர் வந்து வச்சிருந்தாங்க. எனக்கு கரெக்டா வந்து சொல்லவும் தெரியல. நான் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்க்ரீன்ல போடவும் செய்றேன். நீங்கலாம் பார்க்க வந்து செய்யலாம். ஸோ இந்த ஒரு டைட்டில் தான் ஹிந்திக்கு நம்ம சன் பிக்சர்ஸ் வைக்கவும் வச்சிருக்காங்க கூலி படத்துக்கு. பட் ஆனா சோசியல் மீடியால ஃபேன்ஸ்லேருந்து ஜெனரல் ஆடியன்ஸ் வரைக்கும் இத வந்து வேண்டாம். இந்த டைட்டில் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் நம்ம சன் பிக்சர்ஸ்க்கு வைக்கவும் சொன்னாங்க. ஸோ இப்போ அஃபிஷியலாவே டீம் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க. நம்ம கூலி படத்துக்கான ஹிந்தி டைட்டில் இப்ப என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கூலி த பவர் ஹவுஸ் அப்படி சொல்லிட்டு அஃபிஷியல் டீம் வைக்கவும் சொல்லிட்டாங்க. 50 டேஸ் டூ கோ அப்படி சொல்லிட்டு ஒரு போஸ்டர் டீம் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு போஸ்டர் ரிலீஸும் பண்ணும்போதே சன் பிக்சர்ஸ் அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க இந்த ஒரு டைட்டில. ஸோ கூலி படத்தை பொறுத்தவரைக்கும் ஹிந்தில இந்த ஒரு படத்தை ரிலீஸும் பண்ணும்போது கூலி த பவர் ஹவுஸ் அப்படி சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண வந்து போறாங்க. ஸோ கூலி அப்படிங்கிற டைட்டில் ஹிந்தியில ஏன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 படங்கள் கூலி அப்படிங்கிற டைட்டில்ல வரவும் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம அமிதாப் பச்சன் அப்போ 90ஸ்ல வந்த ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அமீர் கான் இருக்கார் இல்லையா? அவரோட படத்திலுமே வந்து கூலி நம்பர் 1 அப்படி சொல்லிட்டு வைக்கவும் செஞ்சாரு. அப்புறம் அதே டைட்டில்ல வருந்தவரும் வைக்கவும் செஞ்சாரு. ஸோ 3 படங்கள் கூலி அப்படிங்கிற டைட்டில்ல வரவும் செஞ்சுச்சு. ஸோ இவங்களுக்கு கூலி அப்படிங்கிற டைட்டில் ஹிந்தியில கிடைக்கவும் செய்யல. ஸோ அதனால இப்போ கூலி த பவர் ஹவுஸ் அப்படி சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் வைக்கவும் இருக்காங்க.